நம்பாதபடியால் அவர்களுக்குள் கர்த்தர் பொய்யின் ஆவியை அனுப்புவார். அதாவது பிசாசு அனுப்புவார். யார் அனுப்புறது? கர்த்தரே தான் அனுப்புவார். போய் அவங்களை ஏமாத்துன்னு கர்த்தர் பிசாசுக்கு சொல்ல, பிசாசு வந்து உங்களை ஏமாத்துவோம். பல வரங்களை, பல அற்புதங்கள் எல்லாம் காமிச்சு, தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்லி, கர்த்தர் இப்படி சொன்னாரு, என்ன பரலோகத்துக்கு கூட்டிட்டு போனாரு, வந்தாரு எல்லாம் சொல்லுவோம். அப்ப நீங்க பைபிளை பார்க்க மாட்டீங்க. அவன் சொன்னதை ஆறு வாய் திறந்துட்டு அப்படியே நம்பிடுவீங்க. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, நான் பைபிளை எழுதி கொடுத்தது நீ மறந்துட்ட, அதனாலதான் நானே பிசாச உங்ககிட்ட அனுப்புனேன், உன்னை ஏமாத்துறதுக்குன்னே அனுப்புனேன். அப்படின்னா ஆண்டவர் சொன்னா பிசாசு கேட்பானா? நிச்சயம் கேட்பான். பழைய ஏற்பாட்டிலே பாக்குறோமே, சவுல் மேல போய் இறங்கு பிசாசு கட்டளையிட்டு கொடுத்தாரு. உடனே ஓடி போய் சவுல் மேல இறங்கினா, நல்லா இருந்தவன் ஆட தொடங்கிட்டான். இதுல ஒரு அதிசயம் என்னன்னாக்கா, பிசாசுலாம் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியுது, நாம தான் கீழ்ப்படிய மாட்டோம். எவ்வளவு வேதனையா இருக்கு பாத்தீங்களா? அப்ப இப்படி பைபிள்ல இப்படிப்பட்ட காரியங்கள் நிறைய இருக்கும்போது நம்ம தெளிவுள்ளவர்களாக, விழிப்புணர்வு உள்ளவர்களாக நம்ம ஜீவிக்க வேண்டியது நமக்கு ரொம்ப நல்லது. ஏன்னா இது கடைசி காலம். பல விதத்துல பிசாசு நம்மளை ஏமாத்துறதுக்கு அவன் தயாராக்கி கொண்டிருக்கிறான். அதனாலதான் பைபிள்ல இந்த பெரோயா சபையினர்னு இருக்குது. அவங்க மற்ற சபைகளை காட்டிலும் சிறந்தவர்கள். ஒவ்வொரு சபைக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்குது. மக்கதோனியா சபையினர் காணிக்க கொடுக்கறதுல அவங்க முன்மாதிரி உள்ளவங்க. அப்படி ஒவ்வொரு சபைக்கும் ஒரு தனி சிறப்பு. அப்ப இதுல என்ன சொல்றாரு, பெரோயா சபையினர் என்ன செஞ்சாங்களாம், பைபிளை வசனத்தை வாசித்து இப்படி சொல்லுகிறதா என்பதை அனுதினமும் ஆராய்ந்ததினாலே தெசலோனி சபையை காட்டிலும் நற்குணசாலிகளாய் மாறினார்கள். அனுதினமும் வசனத்தை ஆராய்ந்து பார்த்தாங்களாம். ஆனா தமிழ் மொழிபெயர்ப்பில் அது சரியில்லை. ஆங்கிலத்திலையும் மூல பாஷையிலும் இப்படி எழுதி இருக்குது. பவுல் சொன்னதே இவங்க நம்பாம வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தாங்கன்னு தான் எழுதி இருக்குது. எப்படி இருக்குது பாருங்க. ஆனானப்பட்ட பவுலே சொன்னதை இவங்க நம்பல. அவன் சொன்னது பைபிள் இருக்குதா? இப்படி ஜாக்கிரதையா பார்த்து பார்த்து நம்ம இருந்தோம்னா ஒரு நாள் நமக்கு எதிர்ச்சி வராது. அதனாலதான் என் பத்திரிகையில எழுதுறது, நான் எழுதுறது எல்லாத்தையும் நம்பிடாத, நான் எழுதுறது வசனத்தின் அடிப்படையில் இருந்தா அதை மாத்திரம் நம்புகிறேன். இப்படி நாம விழிப்புணர்வுகளாக இருந்தாக்கா நம்ம ஒரு நாளும் வஞ்சிக்கப்படாமல் இருப்போம். பைபிளை வாசிப்போம், அதுவே நம்மளை சுகப்படுத்தும், அதுவே நம்முடைய பிரச்சனைகளை மாற்ற முடியும். வசனத்துக்கு அவ்வளவு சக்தி இருக்குது. 107 சங்கீதம் 20வது வசனம், அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை சுகமாக்கினார். வசனம் ஜீவன் உள்ளது. அந்த வசனம் கிரியை செய்யாம ஒரு நாள் திரும்பி வராது. அப்போ பிசாசின் ஆவிகள் பல விதத்துல நமக்கு மத்தியில வந்து கொண்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல அற்புதங்களை செய்கின்ற பிசாசின் ஆவிகள் உலகத்துக்குள் புறப்பட்டு போயின. பிசாசுக்கு நிறைய குரூப் இருக்குது. அற்புதம் செய்யறதுக்குன்னே ஒரு குரூப், ஒரு குழு வச்சிருக்கான். தீர்க்க தரிசனம் சொல்றதுக்குன்னே ஒரு குரூப் வச்சிருக்கான். அவங்க எல்லாமே இப்ப ஏற்கனவே வந்துட்டாங்க. அந்தி கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஆயத்தம் பண்றதுக்குன்னே, எப்படி கிறிஸ்துவுக்கு முன்னாடி ஆயத்தப்படுத்துறதுக்கு யோவான பிதா அனுப்பிச்சாரோ அதே மாதிரி கிறிஸ்து மாதிரியே அவனுடைய ஆக்டிவிட்டி எல்லாம் நீங்க பார்க்கலாம். கிறிஸ்துவுக்கு எப்படி விடிவெள்ளியின் பேரோ பிசாசுக்கும் விடிவெள்ளியின் பேரு. அதனாலதான் அவனுடைய பெயருக்கு ஆன்டி கிரைஸ்ட்னு வச்சது. கிறிஸ்து ஆன்டி கிரைஸ்ட். அப்போ இப்படி கிறிஸ்து மாதிரியே ஆயத்தத்துக்கு அந்தி கிறிஸ்து வரதுக்கு முன்னாடி தனக்கு நம்ம நிறைய ஆட்களை கூட்டி சேர்க்கறதுக்கு, சபையை கெடுக்கிறதுக்கு அப்படி நிறைய பேரை அனுப்பி வைப்பான். அதுல ஒண்ணு இந்த அற்புதங்களை செய்கின்ற பிசாசின் ஆவிகள். அடுத்தது தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆவி. தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆவி, அதையும் இங்க அனுப்புவான். இயேசு அன்னைக்கே சொன்னாரு, கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய இயேசு என்னும் நாமத்துல நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, இயேசு என்னும் நாமத்துல நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, இயேசு என்னும் நாமத்துல அற்புதங்களை செய்த 3 காரியங்கள் இயேசு நாமத்துல செஞ்சிருக்கிறாங்க. 1 தீர்க்க தரிசனம் சொல்லி இருக்கிறாங்க இயேசு நாமத்துல. 2 பிசாசுகளை துரத்தி இருக்கிறாங்க இயேசு நாமத்துல. அற்புதங்களை செஞ்சிருக்கிறாங்க இயேசு நாமத்துல. ஆனா இயேசு என்ன சொல்றாரு, உங்களை நான் அறியேன்.
அது மாத்திரம் இல்ல, அடுத்த வார்த்தை சொல்றாரு, அக்கிரம செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். இது திட்ட வார்த்தை அல்ல. கிரமம் அக்கிரமம் முறைப்படி இல்லாம, வசனத்தின்படி இல்லாம ஊழியம் செய்யறவங்களே என்னை விட்டு அகன்று போங்கள். என் முன்னாடி நிக்காதீங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஊழியக்காரர்கள் உண்டு. இயேசுவின் பேரே சொல்லிட்டு கிறிஸ்துவுக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த அற்புதத்துக்கும் அந்த தீர்க்க தரிசனத்துக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆவியானவர் செய்யல அப்படின்னாக்கா வேற எது செஞ்சிருக்கும்? ரெண்டே ரெண்டு தான். ஒரு பரிசுத்த ஆவியான, இல்லைன்னா பிசாசின் ஆவி. இதுக்கு நடுவில் வேற ஒரு ஆவியும் கிடையாது. அதனால ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். உங்களுக்கு தெரியும், பிரான்ஸ் தேசத்துல நாஸ்டர்டாம் பெரிய தீர்க்கதரிசி இல்லையா? 700 வருஷத்துக்கு முன்னாடி அவன் எழுதுனதை கண்டுபிடிச்சு இப்போ ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி அதை பற்றி வெளிப்படுத்தின போது எவ்வளவு ஆச்சரியப்பட்டது உலகமே. 2ஆம் மகா உலக யுத்தத்துல எந்த மாதிரி தளவாடங்கள் உபயோகிக்கப்படும்ன்றதெல்லாம் அருமையா எழுதி வச்சிருக்கிறான். உன்னை கவனிக்கணும், அவன் கிறிஸ்தவன் அல்ல. அடுத்தது, அவன் எந்த தெய்வத்தையும் ஆராதிக்காதவன். ஆனா அவன் சொன்னது அப்படியே நடந்திருக்குதே. நம்ம இந்தியாவை பத்தியும் நிறைய எழுதியிருக்கிறானே. இதுக்கு முன்னாடி தலைவர் யாரு அதெல்லாம் எழுதியிருக்கிறான். இப்ப உள்ள தலைவரை பத்தி எழுதியிருக்கிறான். அந்த புஸ்தகத்துக்காக நான் நாடு நாடா அலைஞ்சேன். 161 தேசங்களுக்கு நான் போயிருக்கிறேன். அந்த புஸ்தகம் கிடைக்கப்பட்ட பாடு கொஞ்ச நேரம் இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் அந்த புஸ்தகம் கிடைச்சது, நார்வேல. அந்த புஸ்தகம் நான் பத்திரமா வச்சிருக்கேன். யார்கிட்ட கொடுத்தாலும் சரி, அவங்க அவுத்து பார்த்து அவங்க கிட்ட இருந்து லவக்குன்னு வாங்கிக்கிறது. ஏன்னா அது போயிடும். சில சமயத்துல வீட்டுல ஆல்பம் காமிக்கிறதுக்கு திறந்து கொடுப்போம், நாம போயிடுவோம். அப்புறம் போயிட்டு பிரைஸ்லான்னு போவாங்க. அப்புறம் நீங்க ஆல்பத்தை பாருங்க, 4 படம் 5 படம் காணாம இருக்கும். நம்மளும் எப்படியும் இருக்கிறாங்க. ஆல்பத்தை கூட நம்பி கொடுக்க முடியும்னா பாருங்களேன். அதனாலதான் இந்த மாதிரி புஸ்தகத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையாவே நான் வச்சுக்கிறேன். அது ப்ரிசர்வ் பண்றேன், யாருக்கும் காமிக்காம. எங்க வீட்டுல அதுக்குன்னு ஒரு லைப்ரரியே இருக்குது. நிறைய புஸ்தகம், நிறைய ஊழியக்காரர்கள் எழுதின புஸ்தகங்கள், எதெல்லாம் தவறானது என்பதெல்லாம் நிரூபிக்கிறதுக்கு, ப்ரூவ் பண்றதுக்கு அந்த ஆதாரம் வேணுமே. அதுக்காக அந்த அந்த தனியா அந்த லைப்ரரி வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள யாரையும் நான் அனுப்ப மாட்டேன். நான் யாருக்காவது ஏதாவது ரெஃபரன்ஸ் தேவைன்னா நானே கொடுத்து நான் வாங்கிக்குவேன். ஏன் அப்படின்னா இந்த மாதிரி புஸ்தகங்கள் தேவை. அதுல எழுதிருக்குது, இந்திய தேசத்தை ஆள போகிற ஒருத்தர் வரப்போறார். 5 நதிகள் ஓடுகின்ற மாநிலத்திலிருந்து அவர் எழும்புவார் அப்படின்னு எழுதிருக்கு. என்ன கரெக்டா இருக்குது பாருங்க. இப்ப நம்ம தேசத்தை பிரதம மந்திரி யாரு? 5 நதிகள் ஓடுகிறது. பஞ்சாப், 5 ஜீவ நதிகள் ஓடுகிற ஒரே மாநிலம் இந்தியாவில், செழிப்புள்ள மாநிலம் பஞ்சாப் ஒண்ணுதான். அந்த பஞ்சாப்ல இருந்து வந்தவர் தான் இன்னைக்கு நம்முடைய பிரதம மந்திரி. இதுக்கு முன்னாடியும் அவர் தான், இப்பவும் அவர் தான். பாருங்க, கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்த ஆவியானவர் இல்லாம இப்படிப்பட்ட ஆவிகள் இவ்வளவு தெளிவா பேசும்போது, பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்க தெளிவா பேசுறது இல்லையே தீர்க்க தரிசனத்தை, இல்லையா? யாரு குளோரி மனபாரத்தோடு இருக்கிறீங்க? கர்த்தர் திரும்ப திரும்ப உன்னை காமிக்கிறாங்களே, யாருக்குதான் மனபாரம் இல்லைங்க? இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிபிக்கா சொல்றது கிடையாது, ஆனா தோராயமா சொல்றது. ஆனா இதே சாய்பாபா எவ்வளவு கிளியரா சொல்றாப்ல விவரங்களை. இந்த சாய்பாபாவுடைய சிஷ்யன் டால் புரூக்னு சொல்றோம், அவன் எழுதுனதா லார்ட் ஆஃப் த ஏர்னு சொல்லி. அந்த புத்தகம் கிடைச்சா வாங்கி பாருங்க. சாய்பாபா கிட்ட பல வருஷங்கள் சீஷனாக இருந்த 4 முக்கியமான சீஷர்ல ஒருத்தர். அவனுடைய எல்லா தவறுகளையும் கண்டுபிடிச்சு இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த புத்தகத்தை அவன் எழுதினான். அவன் சொல்றான், எங்களாலேயே நம்ப முடியல, என்ன வெளிப்பாடுன்றீங்க. உள்ள நுழையும் போதே நீ எந்த ஊருக்காரன், எங்க இருந்து வந்திருக்கிற, உனக்கு பிள்ளைகள் எத்தனை பேரு, நீ கொண்டு வந்திருக்கிற லக்கேஜை எங்க வச்சிருக்கிற. ஏன்னா அவன் நம்பணுன்றதுக்காக இத்தனை காரியத்தையும் அவன் சொல்றான். யாரும் சொல்லி அல்ல. நல்லா கவனிங்க, அதுக்குன்னே ஒரு ஆடு வச்சே இல்லை. பிசாசின் ஆவி. இதுக்கு பேரு ஃபெமிலியர்